இன்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று இது குறித்த அறிவிப்பு வெளியான நிலையில் அவர் சந்திக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், ஏற்கனவே இன்று காலை எடப்பாடி பழனிசாமி மற்றும் நயினா நாகேந்திரன் ஆகியோர் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் கையெழுத்து நடைபெறும் அப்படிங்கிற விஷயங்களும் வெளிவந்திருக்கின்றன. என்ன விவரம்? கார்த்திகா, நம்ம கடைசியா 2 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். அதிமுக பாஜக இடையான அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றன. குறிப்பா எத்தனை தொகுதிகள்ல பாஜக போட்டியிட போகின்றன, அதிமுக எத்தனை தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க போகின்றன என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல்தான் நேற்றைய முன்தினம் இரவு அதிமுக எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் வைத்து சந்தித்து பேசியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தையின் பொழுதே எவ்வளவு தொகுதிகள் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் என்ற விவரத்தை அதிமுக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நேற்று சென்னை திரும்பிய அதிமுக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை இன்று காலை பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் பாஜகவின் நிர்வாகிகள் தற்போது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்தில் சந்தித்து பேசி வருகிறார்கள். இந்த தொகுதி பங்கீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவிற்கு மட்டுமல்ல, பிற கட்சிகள், இந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடிய பிற கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகளை அதிமுக ஒதுக்க போகிறது. ஏன்னா அதிமுக தலைமையில தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த தொகுதிகள் சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் எத்தனை தொகுதிகளை அதிமுக இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க போகின்ற என்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்க தான் தற்போது நயினா நாகேந்திரன் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று கூட அந்த செய்தியை பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட 56 சட்டமன்ற தொகுதிகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டிருந்ததாகவும், அதில் 3 ஒருவேளை நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்துல ஆட்சி அமைத்தால் கூட்டணி ஆட்சியாகவும் அதில் 3 அமைச்சரவை பொறுப்பை பாஜக விரும்புவதாகவும் அமித்ஷா தெரிவித்ததாக கூறப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவா தொடர்ச்சியாகவே அவர் கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட சொல்லிட்டு வர்ற என்னன்னா, இந்த கூட்டணி ஆட்சி போன்ற பல்வேறு விஷயங்களை தேர்தலுக்கு முன்பு நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது மேற்கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்தும், ஒரு நம்பிக்கையின்மையை மக்களிடம் ஏற்படுத்திவிடும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு கூட்டணி ஆட்சி என்ற அந்த நடைமுறை இருந்ததில்லை. அதனால் தேர்தலுக்கு முன்பாக அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாகவே கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட பேசிட்டு வர்றாரு. இந்த ஒரு சூழல் தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 தொகுதிகள், 25 30 தொகுதிகள், கடந்த சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளை பாஜகவிற்கு அதிமுக ஒதுக்கி இருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் வெவ்வேறு அணியில இருந்த ஒரு சூழல்ல ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பாஜக பெற்றிருந்த நிலையில அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில எங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் பாஜக இந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது. அந்த அடிப்படையில தான் அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில எங்களுக்கு ஒரு கணிசமான தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று பாஜக கேட்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான் 25 30 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதை தவிர பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 17 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா இடமும் அதிமுக ஒதுக்குவதற்கு தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியும், டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவரும் இந்த கூட்டணியில் இணைவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று அவர் டெல்லி சென்றிருக்கும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்ததாக கூறப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அவரும் இணைவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்குவது என்பது குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜனவரி 20ஆம் தேதி அன்று பியூஷ் கோயல் தமிழ்நாடு வர இருக்கிறார். அன்றைய தினமே இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த அந்த தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல தொகுதிகள் எண்ணிக்கை அடிப்படை மட்டுமே அந்த தொகுதி உடன்படிக்கை மட்டுமே கையெழுத்தாகும். எந்தெந்த தொகுதிகள் என்பது பின்னர் பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கள சூழல் தான் இருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு 2 மாதங்கள் இருக்கிறது. அறிவிப்பு தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் இறுதியில் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும். அதற்கு முன்னதாக இந்த தொகுதி சார்ந்த விஷயங்கள் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக விரும்புறது, கூட்டணி கட்சி
விரும்புது என்றதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக முடித்துக் கொள்ளலாம். அதற்கு முன்னதாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி விட்டோம் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில், ஏன்னா இந்த மாத இறுதியில பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வர இருக்க, அதற்கு முன்னதாக கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய நிகழ்ச்சியில் வைத்து அனைவரையும் மேடை ஏற்றுவதற்கான அந்த திட்டமிடலை அதிமுக பாஜக கூட்டணி தலைவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்று நயினா நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி ஆலோசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக ஸ்டாலின் ஏற்கனவே தற்பொழுது இந்த சந்திப்பு நிகழ இருக்கக்கூடிய நிலையில் நயினா நாகேந்திரனோடு வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் ஒன்று, மற்றொன்று நேற்று நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அதிக இடங்களை கேட்டு பெறும் நோக்கம் அல்ல அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் போன முறை 20 தொகுதிகள், இந்த முறை எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற கேள்வியும் தொக்கி நிற்கிறது. மேலும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பதிலும் பாஜகவின் தலையீடு இருக்கிறது அப்படின்னு தெரியுது. கார்த்திகா, தற்போது நயினா நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுடன் துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் சக்கரவர்த்தி, அதே போல KP ராமலிங்கம், KT ராகவன் உள்ளிட்டவர்கள் தற்போது நயினா நாகேந்திரனுடன் உடன் வந்திருக்கிறார்கள். மரியாதை நிமித்தமாக சந்தித்துட்ட பிறகு இருவர் மட்டுமே, நயினா நாகேந்திரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே பேசுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதிமுக தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை அதிமுக தொடர்ச்சியாகவே சொல்லி வருகிறது. நீங்க குறிப்பிட்டதுபடி நயினா நாகேந்திரன் கூட இந்த 56 சட்டமன்ற தொகுதிகளை அமித்ஷா கேட்டிருப்பதாக தனியார் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருந்தாலும் கூட, எங்களுடைய நோக்கம் என்பது அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவது அல்ல. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவது மட்டுமே ஒரு பிரதான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நயினா நாகேந்திரன் தொடர்ச்சியாகவே சொல்லி வருகிறார். இந்த ஒரு சூழல்ல தான் இந்த தொகுதி சார்ந்த விஷயங்கள்ல நயினா நாகேந்திரன் வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாலும் அவர்களுக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, கட்சிக்கென்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கடந்த முறை 20 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 4 சட்டமன்ற தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றது. இந்த முறை அதிகமான தொகுதிகள் பெற வேண்டும், கடந்த முறை பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்பு நிச்சயமாக பாஜகவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். ஏன்னா நயினா நாகேந்திரன் மட்டுமே இந்த முடிவை எடுத்துவிட முடியாது. மத்திய பாஜக அந்த போன்ற விஷயங்கள்ல வந்துட்டு தலையிட்டு தான் தங்களுடைய முடிவுகள் எடுத்து வராங்க. மூத்த நிர்வாகிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில தான் அந்த தொகுதி சார்ந்த விஷயங்களை வந்துட்டு பாஜக முடிவு செய்ய முடியும். பாஜக மாநில தலைவர் மட்டுமே முடிவு செய்து விட முடியாது. அந்த அடிப்படையில தான் இந்த தொகுதி சார்ந்த விஷயங்கள், தொகுதி உடன்படிக்கை, பிற கூட்டணி கட்சிகள் உள்ளிட்டவைகளை கொண்டு வருவதற்கான அந்த ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக ஏற்கனவே இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே இணைந்து விட்டது சார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு. பிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தேமுதிக இன்று மாநில மாநாட்டை நடத்தக்கூடிய ஒரு சூழல்ல அந்த கட்சி என்ன முடிவு எடுக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒரு கணிசமான தொகுதி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபா ஒரு இடமும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தேமுதிகவுக்கு இருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா இடம் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா கடந்த 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக தலைவரான கூட்டணி இடம்பெற்ற பொழுது ராஜ்யசபா இடம் கொடுப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட எப்போது கொடுக்கிறோம் என்ற அந்த விஷயத்தை வந்து சொல்லல அப்படின்ற ஒரு கோபம் தேமுதிகவிற்கு இருந்தது. ஆனால் இந்த முறை சட்டமன்ற தேர்தலின் போது ராஜ்யசபா இடமும் எந்த வருடத்தில் வரக்கூடிய தேர்தலில் கொடுப்போம் அப்படின்றத வந்து அதிமுக சொல்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிசமான தொகுதியை ஒதுக்கும் பட்சத்துல தேமுதிகவும் இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அதிமுக தலைவர்கள் நம்புறாங்க. ஆனால் அதே நேரத்தில் திமுக மற்றும் அதிமுக இரண்டு தரப்பிலுமே தேமுதிக பேசுறாங்க. பிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கி, ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கி ஒரு பெரிய கூட்டணியை அமைப்பதற்கான ஒரு திட்டமிடல் தான் அதிமுக பாஜகவிட தொடர்ந்து இருந்துட்டு வருது. அது சார்ந்த விஷயங்கள்ல வந்துட்டு இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பொங்கல் முடிவடைந்த பிறகு ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள ஒரு கூட்டணியை அமைத்து விட்டு அந்த தொகுதி உடன்படிக்கைக்குள்ள செல்லணும் அப்படின்றதுதான் தற்போதைய சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு அம்சமா இருக்கு. ஸ்டாலின், நீங்க சொன்னது போல பாஜக தலைமை அப்படிங்கிறதும் இதுல முக்கியமானதாக பார்க்கப்படுது. பீகாரில் பெற்ற வெற்றியின் சூடு குறையாமல் தற்பொழுது தமிழக தேர்தலை சந்திக்க பாஜக தயாராகி இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது அதிலெல்லாம் எதிரொலிக்குமா? கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுலையும் அந்த யுத்திகள் என்ன மாதிரியாக கையாளப்படும்னு பார்க்கலாம்.
அதாவது தொகுதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்துட்டு முன்னாடி தெரிவிச்சது என்னன்னா அப்படின்னா, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு எங்கள்கிட்ட, அதாவது பாஜகவிடம் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில கொடுத்துருங்க, நாங்க கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கொடுத்துடுறோம். கூட்டணி கட்சிகள்ன்றது நான் ஏற்கனவே இப்ப குறிப்பிட்டது மாதிரி இந்த தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகளுக்கு நாங்க பிரிச்சு கொடுத்துடுறோம். நீங்க எங்களுக்கு ஒரு கணிசமான தொகுதியை கொடுத்துருங்க. ஒரு 70 to 80 தொகுதிகளை பாஜக கொடுத்தா நாங்க இந்த தொகுதிகளை வந்து பிரிச்சு கொடுக்கக்கூடிய பணிகளை வந்துட்டு பார்த்துக்கொள்றோம் அப்படின்றது பாஜகவுடைய திட்டம் இருக்கு. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு தலைமை இருப்பது என்பது அதிமுக தான். அதனால அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல அந்த பணிகளை அதிமுகவே நாங்க பார்த்துக் கொள்கிறோம், நிச்சயமாக உங்களுக்கு அந்த சிரமம் வேணாம் அப்படின்றதுதான் அதிமுக தரப்புல இருந்து மூத்த நிர்வாகிகள் பாஜகவிடம் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரக்கூடிய கருத்துக்களா இருக்கு. ஏன்னா ஒருவேளை அந்த மாதிரி அதிமுக செய்தால் பிற கூட்டணி கட்சிகளுடைய அந்த கண்ட்ரோல் என்பது அவங்கள்ட்ட வந்துட்டு போயிடும். அந்த கட்டுப்பாடுகள் முழுமையாக பாஜகவிடம் பெறும், தங்கள்கிட்ட இருக்காது. அப்படின்ற அடிப்படையில கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயங்களை பாஜக பார்த்தாலும் தொகுதிகள் சார்ந்த முடிவுகள் என்பது அதிமுக தான் எடுக்கும் அப்படின்றத அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாகவே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு. அதனால பாஜகக்கான தொகுதிகளை மட்டும் நீங்க கேட்டு பெற்றுக்கோங்க. பிற தொகுதிகள்ல எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கணும், என்ன தொகுதிகள் ஒதுக்கணும், அவங்க என்ன சின்னத்துல போட்டிடணும் அப்படின்ற முடிவுகள்லாம் அதிமுகவே எடுத்துக்கணும் அப்படின்றதான் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு வர்றாரு. அந்த கட்சியுடைய அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகளும் இந்த கருத்துக்களை தான் சொல்றாங்க. அதனால தொகுதி சார்ந்த விஷயங்கள்ல பாஜகவுடைய தலையீடு இருந்தாலும் கூட இறுதி முடிவு என்பது அதிமுகவிடமே இருப்பதாகத்தான் அதிமுக தலைவர்கள் சொல்றாங்க. அந்த அடிப்படையிலே தான் ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது.